லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தாவேக கூட்டணிக்கு தான் டிடிவி தினகரன் வருவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் என்டிஏவில் சேர்ந்து விட்டார். எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த டிடிவி தினகரன் டெல்லியில் நடந்த பல ரகசியங்களை போட்டு உடைத்தார். டிடிவி எங்களோட வர நினைச்சாரு. சில சந்தர்ப்ப சூழ்நிலையால அவர் எங்களோட வர முடியல. எங்க இருந்தாலும் டிடிவி தினகரன் அவரை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காரு. நான் பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன். என்னைக்கு நேற்று சொல்லியிருக்காரா? இப்பதான் பார்த்தேன், எனக்கு வந்துருச்சு போன்ல பார்த்தேன். அதாவது 86, 87 நான் அம்மா அவர்களோட இருந்த காரணத்தினால அந்த காலத்திலேயே அதிமுகவில் உள்ள நிர்வாகிகள், அப்பொழுது மேல்மட்டம் மற்றும் மற்ற மட்டங்களில் உள்ள நிர்வாகிகள் எல்லாமே எங்களோட ரொம்ப நெருங்கி பழகுவார்கள். நாங்கள்லாம் ஒரு உறவினர்கள் போல தான் இருப்போம். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அங்கே உள்ள நிர்வாகிகள், இப்போ அங்கே இருக்கிறவங்களும் அது மாதிரி. அதில் மூத்த நிர்வாகி அண்ணன் செங்கோட்டையன், அவர் என்னோட ஒரு மூத்த சகோதரர் மாதிரி பழகக்கூடியவர். அவர் தாவேக்காவுக்கு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட அவருடைய முடிவை சொல்லிட்டு தான் போனார். அவர் நான் அங்கே வர வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்தது. என்னை விட சீனியர். அவரை நான் மறுக்க முடியாமல் நான் அவர்கிட்ட தயக்கமாக இருப்பேன். அதாவது வரலன்னு சொல்லாமல் அவரை எனக்கு மறுக்க பார்த்துக்கோன்னு சொல்லுவேன். அவர் நம்பினார், சேராக வந்துடுவேங்கிறத அவர் உறுதியாக இருந்தார். ஈவன் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்போ கூட பத்திரிகையாளர்கிட்டலாம் கூட நான் சொல்லலை. ஆனால் அவர்கிட்ட நான் பேசுகிறேன். நான் அடிக்கடி நாங்கள் 2 பேரும் சந்திப்போம். அவர் அங்கே போனதுக்கு அப்புறமும் பல முறை என்னோட சந்திப்பார். நட்பாக வருவோம், நட்பாக பேசிகிட்டு இருப்போம். அப்போ அரசியல் பேசுகிறப்ப நான் டெல்லிக்கு போயிருந்தேன். உண்மைதான். உங்களை கேட்டாங்க, ஏன் செங்கோட்டையன் அங்கே போயிட்டாரு, அவரை கூப்பிடுங்க, மறுபடியும் உங்கள் கூட இருக்கிறவர் தானே, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, கூப்பிடுங்க, ஏன் அவசரப்பட்டு போனார், இல்லை நான் பேசுகிறேங்கன்னு சொன்னேன். அந்த தகவலை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட முடியாதுல்ல அவரை. இந்த தகவலை முக்கியமான தலைவர் உங்களை கேட்டாங்க, அது சரி வராதுங்க எனக்கு அப்படின்னு சொன்னார். அவர் பேசியிருந்தோம். நான் வருவேன்னு நம்பினார். நான் அவரை மறுக்கலை. அதான் அதனால சொல்கிறேன். சூழ்நிலையெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம 21 அவர் அங்கே இருந்தப்போ நான் இதே முடிவு எடுத்து தான் அன்றைக்கே மாண்புமிகு அமித்ஷா அவர்களோட பேசி அது முடியாமல் போனது. அப்போயும் நான் இதே முடிவை தான் சொல்லியிருந்தேன், தேர்தலில் நான் நிற்க போகிறது இல்லைன்னு. நான் இருக்கு உங்களுக்கு இப்போ என்ன யார் நிற்கக்கூடாது, அழுத்தம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சோசியல் மீடியாலையும் ஊடகத்துலேயும் எதுவும் பரபரப்பாக செய்தி வேணும்னு தினகரன்ட்ட என்னிட்ட யாரும் அழுத்தமும் கொடுக்க முடியாது, ஏன்னா யாரும் டிக்டேட் பண்ணவும் முடியாது, உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்போ எடுத்த முடிவு தான் 21 இதை தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம போகிறப்ப அரசியல்ங்கிறது நிறைய சதி நிறைந்த ஒரு துறை. அது இதில் தேவையில்லாத ஆட்சி அதிகாரம்லாம் வர்றப்ப தேவையில்லாதவர்கள், தேவையில்லாத சகுனிகள், கூலிகள்லாம் நிறைய இருப்பாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ண ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வேணும். ஒரு ஆட்சி அமைகிறப்ப அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அப்படிங்கிற ஒரு இதில் நான் தான் ஓப்பனாக சொல்லணும், ஒரே உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாது. அதனால் நான் தான் போட்டியிடலைங்கிற முடிவு எடுத்தேன். அது நான் தான் அறிவித்தேன். நான் கேட்டப்போ கூட நான் ஒன்றும் சொல்லாமே இருந்து இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்லிட்டு போகலாம். நான் யதார்த்தத்தை உண்மையை சொன்னேன். இதில் யாரும் நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, நிற்க வேணான்னு சொன்னாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அது அவங்க ஆசைக்கு போடுறது. அது இன்றைக்கி நான் நினச்சா கூட நாளைக்கு போய் நிற்க முடியும். இன்றைக்கு நான் மதுரையில் உட்காந்து நீங்கள்லாம் சொல்கிறீங்க, கட்சிக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு நான் நிற்கணும்னு போட்டேன்னு நினச்சேன். என்ன மாற்றிக்கிறதுல என்ன இருக்குது? அது மாற்றிக்கூட முடிவெடுத்து அது என்ன சட்டமா? அது மாதிரிலாம் இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, அவருக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸு அப்படின்னு எந்த கண்டிஷன் எதுவும் கிடையாது. நாங்கள் கூட்டணிக்கு வரணும், அம்மாவுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு வரணுங்கிறதுக்கான நட்பு ரீதியான அணுகுமுறையில் எங்களை அணுகினார்கள். அதுக்கு நான் போனப்பயே முக்கியமான தலைவர்கள் கூப்பிட்டு நான் 2-3 ரூம் போனேன். அப்போ அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அவர்கள்ட்ட ஏஎம்எம்கே நம்ம கூட கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய சம்மதத்தோடு தான் என்கிட்ட பேசினார்.
குறிப்பா அவர் பேசும்போது கூட இன்னொரு இதை சொல்றாரு, கூட்டணி பத்தி நாங்க ஒவ்வொருத்தர்ட்டையும் பேசும்போது டெல்லியில இருந்து வந்துடுறாங்க, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தான் தெரியும், சில விஷயங்கள் நான் வெளியே சொல்லாம இருக்கிறது நல்லதுங்கிற அவர் சொல்றதுல இருந்து என்ன புரியுதுன்னா ஒரு அழுத்தத்துக்கு உட்படுத்தி இந்த மாதிரியான இதை அவர் சொல்ல வராரோ அப்படின்னு. அவர் நீங்க அதை உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குதான்னு பார்ப்பீங்க, இடுக்கு கிடைக்குதான்னு. ஏன் அண்ணன் தான் டெல்லிக்கு பலமுறை போனாரு, பலமுறை போய் மத்திய உள்துறை அமைச்சரே போய் சந்தித்துலாம் வந்து அவரே சொல்லியிருக்காரு. கரெக்டா? அவருக்கு அழுத்தம் இருந்தால் அப்படி போயிருப்பாரு சாவை. என்னங்க அவருக்கு அழுத்தம் இல்லைல்ல, அவருக்கு இல்லாத எங்களுக்கு மட்டும் இப்படி எடுக்க முடியும்? அது எல்லாம் 1000 சொல்லலாம். அவர் சூழ்நிலைன்னு சொல்றது நான் வந்து நீங்க சூழ்நிலையை நீங்க இன்டர்பிரேட் பண்றீங்க, கரெக்டு தானே? அவர் அப்படி சொல்லலை. அவர் டெல்லி வந்து எல்லாரும் எங்கிட்ட பேசித்தானே இருக்காங்க, அவர்கிட்டையும் பேசித்தானே இருந்தாங்க. நான் என்ன சொன்னாப்பா, நீங்க இந்த கேள்வி கேட்க முடியாது. அண்ணனை நான் பார்த்தப்ப டெல்லி போயிட்டு வந்து பார்த்தப்ப நான் 2-3 முறை போனேன். இந்த மாலை முரசு டிவியில் வந்த சமயங்கள்ல இந்த மாதிரி வந்திருக்கேன்னு கேட்டாரு. ஆமாங்க நான் போயிட்டு வந்தேன். அது மாதிரி உங்களை கூட கேட்டாங்க, ஏன் உங்க ஃப்ரெண்டாச்சே அப்படிதான் கேட்டாரு. இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஒய் ஹி ஹஸ் கான் தேர், ஆஸ்க் ஹிம் டு கம் வித் அஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஐ வில் ட்ரை சார். அதான் நடந்துச்சு. அதை நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சிரிச்சு, நான் எப்படிங்க வர முடியும், என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க அதிமுகவில் அப்படின்னா. ஓகே அதோட விட்டேன். அதோட சூழ்நிலைங்கிறது நான் அம்மாவுடைய ஆட்சி அமையணும், அம்மாவுடைய கூட்டணியில் செல்றதை தவிர வேற முடிவு நான் எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளாம் அரசியலுக்காக அம்மாட்ட வரல, அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன். நான் தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை போட்டு அங்கே நிற்கிறப்ப அன்றைக்கு அண்ணன் அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தப்ப அவர் பேட்டி கொடுத்ததை வச்சு பல கேள்விகள் வந்துச்சு. அப்போ நான் அப்பவே சொன்னேன், நான்லாம் மற்றவங்க எப்படியோ அப்போ ஒரு பெரிய லிஸ்டே வாசிச்சு ஆர்மியிலேருந்து ஆரம்பித்து சேகர்பாபு வரை நானும் அண்ணன் ஓபிஎஸோ போக முடியாது. ஏன்னா அந்த கட்சியில் வந்துனால 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எப்படி போவார்? அது மாதிரி என்னை பற்றி அது மனசில் தான் எடுத்துருங்க, அழைச்சிருங்கன்னு சொன்னேன். நான் அந்த பேட்டியை நீங்கள் ரிவைஸ் பண்ணிப்பேன். நானே எடுத்து சொன்னேன், நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன்னு சொன்னேன். அதனால் தனித்து நின்றாலும் நிற்பேனே தவிர வேற இடங்களுக்கு செல்வது என் மனசாட்சிக்கு ஒத்துக்க. உங்களையும் ஓபிஎஸும் சந்திச்சதுனாலதான் வந்து ஈர்க்கப்பட்டாங்க. அப்ப அந்த சூழல் இப்ப நீங்க திருப்பியும் ஓரளவு ஒன்னாயிட்டீங்க, அதனால அவரை திருப்பி உங்களை கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அங்க இருந்து உங்களுக்கு நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னேன். நான் தான் முக்கியமான தலைவர்கள் என்கிட்ட பேசிட்டப்ப சொன்னாங்க. நான் இல்லைங்க அது சரி வராது எனக்கு, காரணம் பேசுகிறேன் அவரை வாங்கன்னு அழுத்தம். ஏன்னா என்னோட ரொம்ப சீனியருங்க, அவர்கிட்ட நம்ம மரியாதையை பழகிறவர்கிட்ட போய் நீங்கள் வாங்கன்னு நம்ம இந்த மாதிரி கூப்பிட்டாங்கிறத தகவலை சொன்னேன். அவர் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணது நான் விட்டுட்டேன். அதுமாதிரி நான் வரணும்னு அவர் ரொம்ப விருப்பப்பட்டார். அவரை வந்து தவிர்ப்பதற்கு நான் ரொம்ப தர்ம சங்கடப்படுவேன். எப்பயுமே நம்மளோட சீனியராக நம்ம கூட 30 வருஷம் பழகிறவங்க, அவங்க தான் எனக்கு நிறைய மரியாதை உண்டு. அம்மாவுடைய தீவிர விசுவாசி அவர். அதனால் பார்த்துக்கலான்னு சொன்னேன். அவர் வந்து நான் திரும்ப இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நம்பிட்டு இருந்தார். அவரை கூப்பிட முடியுமா உங்க கூட்டணிக்கு? அது எப்படி அவருக்கு தானே முடிவு எடுக்கணும். நீங்கள் எப்படி வாங்க கூப்பிடுறது நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். தகவலை சொன்னேன்னு சொன்னால டெல்லியிலேருந்து கூப்பிட்றாங்க முக்கியமான தலைவர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருப்பேன். ஏன் செங்கோட்டையன் உங்கள் ஃப்ரெண்டு தானே, அவர் ஏன் போய் தாவைக்காக போனாங்க, திருப்பி கூப்பிடுங்க நம்ம கூட வர சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த தகவலே நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் அதனால தான் டெல்லிக்கு போனதை சொன்னேன் அவர்கிட்ட. அவர் வந்து நான் இல்லைங்க நான் இங்கே வந்துட்டாங்க இன்னும் வரல அப்படின்னு. சார் இப்போ அதிமுகவுடைய அந்த உச்சபட்ச தலைவர் அந்த வைத்திலிங்கமாக இருக்கட்டும், அந்த மற்றவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து திமுகவுக்கு போகிறாங்க, அதிகமாக திமுகவுக்கு போயிட்டாங்க. வருத்தளிக்குதுங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாம் எனக்கு நிறைய நண்பர்கள். நாங்கள்லாம் எல்லாரோடையும் ஒன்றுக்கு ஒன்று பழகிறவங்க. அங்கே இருக்கிறப்ப நாங்கள் அம்மாவுக்கு அருகில் இருந்ததுனால எல்லாரையும் அம்மா அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் எல்லாரோடையும் நடுவில் தான் இருந்து பழகுவேன். ஏன்னா எனக்கு விருப்பம் இருந்தால் அது கட்சியையும் தலைமையையும் பாதிக்கும். அதான் நான் ரொம்ப நியூட்ரலாக தான் இருப்பேன். எல்லாரும் எனக்கு வேண்டியவர்கள் தான். வருத்தம் அளிக்கிறது அவங்களுடைய முடிவு, அது அவர்களுடைய சூழ்நிலை. அதை போய் நம்ம என்னுடைய பழைய நண்பர்கள் சரி எங்கே இருந்தாலும் வாழ்க்கைன்னு வாழ்த்திட்டு போகிறது தவிர ஒரு வழி இல்லை. நாங்கள் ஓபிஎஸும் கையாளலைன்னு சொல்ல முடியாது. ஓபிஎஸும் ப்ரெஷர் பண்ண போகிறேன். நானே ஓபிஎஸ் எனக்கு நெருங்கிய நண்பர் தான், அதுக்காக சொல்லலாம். இப்போ செங்கோட்டையன் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான். இது மாதிரி சொன்னாங்க. அப்படி ஒரு மூத்த நிர்வாகிகிட்டலாம் போய் நீங்கள் வாங்க அப்படின்னு
சொல்லாம அது நம்ம சொல்றதா இருந்தாலும் சொல்றேன்னு புரிஞ்சுக்குவாங்க. வைத்திலிங்கெல்லாம் என்கிட்ட ரொம்ப தொடர்பில் தான் இருப்பாரு. அவர் நான் வந்து இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நினைச்சாரு. சார் இப்ப என்டிஏலாம் நீங்க மிக முக்கிய நான் போக மாட்டேன். அதிர்ச்சி இருக்கா சார் இப்ப? யாருக்கு? நிறைய பேருக்கு. அவர் தான் நான் போக மாட்டேன்னு நம்பினார் அவரு. பட் என்னால திமுகவோடலாம் போக முடியாது. ப்ளீஸ் தப்பா எடுக்காதீங்க. சார் இப்ப ஓபிஎஸ் அதிகாரப்பூர்வமா நீங்க கூட்டணிக்கு அழைப்பீங்களா சார்? நேற்று கூட அழைப்பு கொடுத்தேன். நான் உங்க மூலம் வந்து அதிகாரப்பூர்வமா நான் அழைப்பீங்களான்னு நான் நட்பு ரீதியாக தாங்க எதையும் செய்ய முடியும். எனக்கு அது அதிகாரம் யார்கிட்டையும் நட்பு ரீதியாக தான் பழங்க. என்னோட நட்பு தான் ஃபர்ஸ்ட். அவர் வரணும்னு விருப்பப்படுறேன். அதை நான் பலமுறை சொல்லிட்டேன். அது அவர் தானே முடிவு எடுக்கணும். ஏன்னா அவருக்கு நெருடல்கள் இருக்கு. ஏன்னா அவருக்கு டிஸ்பியூட் இருக்கு, லீகல் டிஸ்பியூட். அதனால அவங்க தான் அதை எனக்கு அதை அன்பா அழைக்க தான் முடியுமே தவிர அவர் தான் அம்மாவுடைய ஆட்சி வர்றதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் எங்க கூட இருக்கணுங்கிறது எனக்கு தனிப்பட்ட விருப்பம். அது அவர் தானே முடிவு எடுக்கணும். வந்து அன்எக்ஸ்பெக்டட். நீங்கள் செங்கோட்டையனோ எதிர்பார்க்கல, திமுக கூட யாருமே வந்து அன்எக்ஸ்பெக்டட் நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்னு இடமா நம்பிட்டு இருந்த ஒன்று எங்கே ட்விஸ்ட் ஆச்சு? நான் முதல் நாள் செப்டம்பர் 6 முக்கிய தேவர் நினைவு நாள் அன்னைக்கு போயிட்டு வந்தப்போ தான் உங்கள்கிட்ட நீங்கள் எல்லாம் வந்து கொஸ்டின்லாம் கேட்டீங்க. அப்போ சொன்ன எனது முதல் சாய்ஸ், நான் வெளியில் வந்துட்டேன், இருந்தாலும் எனது முதல் சாய்ஸ் என்டிஏ தான் சொன்னேன். அதை கரெக்டாக பாண்டே தான் பிடிச்சிட்டு பேசிட்டே இருப்பார். நீங்கள் அதெல்லாம் விட்டு கடந்து வந்துட்டீங்க. ஆனால் இப்போயும் சொல்கிறேன், எனக்கு பிடித்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. அம்மாவுடைய ஆட்சி அமைப்பதற்காக அந்த கூட்டணியில் செல்ல வேண்டும் என்பதுதான் எனக்கு பிடித்தது, எங்கள் நிர்வாகிகளுக்கும் பிடித்தது. எங்கள் நிர்வாகிகளுக்கு நம்மளை ஏற்றுக்கொள்ளங்கிறப்ப கோபம் வருது. அவர்கள் சார்பாக இருக்கக்கூடியவர் நான் தான் அதனால வெளியில போனேன். எனக்கு தனிப்பட்ட அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டேன்னா. அதே மாதிரி 21 இப்போ சொல்லுங்க 19 17 4 ஆண்டுகள்ல 21 முக்கிய அமித்ஷா அவர்கள் நாங்கள்லாம் ஒரே அணியில் வரணும்னு சொல்லி பேசி முடிவெடுத்து அதெல்லாம் முயற்சி செய்து முடியல. அப்பயும் நான் இதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தேன், நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், என்னை சேர்ந்தவர்கள் 40 பேருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்க தான் கேட்டிருந்தேன். அன்றைக்கி நிறைவேறலை. இன்றைக்கு அந்த கூட்டணி நிறைவேறிருக்கு. அதனால் அதில் இந்த ட்விஸ்டில் இதாகல. நான் அன்றைக்கி சொன்னேன் உங்கள்கிட்ட, நான் அன்றைக்கி இன்னொரு தொலைக்காட்சி பேட்டியிலேயே நான் பல முறை டெல்லியில் சேர்ந்து முக்கியமான தலைவர்கள்லாம் சந்திச்சிருக்கேன். அந்த முறை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன பாருங்க வெற்றி, அந்த முறையை நான் அழைத்தப்ப முக்கியமான தலைவர் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சி வரணும், திமுக அந்த ஊழல் திமுக ஆட்சி முடிவு கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருந்து செயல்படக்கூடியவர் அவர். இபிஎஸ் வந்து முதல் சம்மதத்தில் இருக்காரு, நீங்கள் தான் சொல்லணும்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னேன், அவ்வளோதான். அதை வந்து அவங்க வந்து எப்போ சேர்க்கணுமோ அப்போ சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரின்னு வந்தேன், அவ்வளோதான். இதனால் இது ட்விஸ்ட்லாம் 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த இதெல்லாம் சரியாயிட்டு கரெக்டா. அதனால் உங்களுக்கு வெளிப்படுத்துறது நாங்கள் ரொம்ப லேட்டாக, அவ்வளோதான். இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. நீங்கள் தான் தொலைக்காட்சியில் எதாவது போட்டிருக்கீங்க, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு ராஜ்யசபா அதெல்லாம் நீங்களாம் எதை வேணாலும் சொல்கிறீங்க, நானும் சிரிச்சுக்கிறது. எனக்கு பொதுவாக சார் நான் வந்து இதை கொடுங்க அது கொடுங்க எனக்கு கேட்குற சுவாபம் கிடையாது. நான் கேட்க வர்றது எங்களுடைய கேட்க போகிறது உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னை சேர்ந்து 8 வருடம் பயணித்த தகுதியான வேட்பாளர்களுக்கு ரீசனபுளாக நான் கேட்பேன். அதுக்காக 100 தொகுதி கொடுங்கன்னு கேட்குற கட்சி இல்லை. நான் ரீசனாக கேட்பேன், அவங்களுக்கு அது நிச்சயம் தெரியும் நாங்கள் ரீசனபுளாக இருக்கோம். அதை சுமூகமாக முடிஞ்சிடும், யாரும் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. தேர்தலில் அம்மாவுடைய ஆட்சி அமைப்பதற்கு எல்லோரும் விட்டு கொடுத்து அதிமுகவும் நாங்களும் அண்ணன் தம்பிகள் தான் இடையில பிரிஞ்சிருந்தோம், இணைஞ்சிட்டோம். அதனால் ஒற்றுமையாக இருந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நாங்கள் உறுதுணையாக. இல்லை நான் என்ன சொன்னேன், தாவேகா தலைமையில் பலமான கூட்டணி அமைந்தால் அது திமுகவுக்கு சரியான போட்டியாக இருக்குன்னு. அவங்க தலைமையில் கூட்டணி அமைந்ததாக பலமான கூட்டணியில் அமைஞ்ச மாதிரியே தெரியல. என்டிஏ வெர்சஸ் டிஎம்கே தான்.